மரியாயே வாழ்க. அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, அனைவருக்கும் தேவானியின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம். மாதாவை பற்றி தினம்தோறும் ஒரு அரிய செய்தியை மரியனை காணப்போர் சேனல் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறது. இந்த வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் எம்எம்ஜே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர், அதே கீழே போயிட்டுருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு தொடர்ந்து இதனுடைய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அன்பானவர்களே, இந்த வார தொடரில் ஒரு வித்தியாசமான தொடர் தலைப்பு. வாரம் ஒரு தலைப்பு எடுத்துகிட்டு அந்த 6-7 வீடியோக்கள் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட தலைப்பை சார்ந்தவையாக இருக்கும். அந்த வகையில் இந்த வார தொடர் தலைப்பு என்னென்னா, மாதாவை எதிர்த்து போன பிரிவினை சபை சகோதரர்கள், அவருடைய தலைவர்கள் மாதாவை பற்றி கூறிய வார்த்தைகள் தான். அதுதான் இந்த வாரம் முழுசும் வரப்போகுது. கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக 1517 மார்ட்டின் லூதர் என்ற ஒரு கத்தோலிக்க குருவானவர் பிரிச்சுட்டு போனார். சபையை, இந்த கத்தோலிக்க திருச்சபையை உடைச்சிட்டு தனியாக போனார். அவருக்கு பின்பற்ற காலத்தில் நிறைய பேர் அவரு மாதிரியே பிரிஞ்சு போனாங்க. பிரிஞ்சதிலிருந்து பிரிஞ்சு போனாங்க. இவர்களுடைய ஒரே நோக்கம் என்னென்னா, கத்தோலிக்க திருச்சபை அழிக்க வேண்டும் அப்படின்றது தான். இப்படி பிரிந்து போன ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு மார்ட்டின் லூதர், ஸ்விங்லி, கால்வின் இப்படின்றவங்களாம் இன்னும் இருக்கிறாங்க. இவர்களால் உண்டானது தான் இன்றைய வரைக்கும் உங்கள் தெருவில், உங்களுடைய பக்கத்து வீட்டில் நடக்கிற கிறிஸ்தவ சபைகள், பிரிந்து போன சபைகள், அவங்களிருந்து உண்டானவங்க தான். 2 விஷயம் இதில் இந்த கருத்தில், இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று, கத்தோலிக்க திருச்சபை எதிர்த்து போனவர்கள் எல்லாமே மாதாவை எதிர்க்கிறார்கள். அவங்களுக்கு மெயின் எதிரி, மிகப்பெரிய எதிரி யாருன்னா மாதா. அப்புறம் புனிதர்கள், நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையுடைய பூசை, திருப்பலி, நற்கரணை, இதெல்லாத்தையும் அவங்க எதிர்க்கிறாங்க. ஆக மொத்தத்தில் கத்தோலிக்க திருச்சபை அழிக்க வேண்டும். அதில் ஆளாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, எதிரியாக இருக்கிறது மாதாவாக இருக்கிறாங்க. மாதா பக்தின்னா பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கெல்லாம். கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து பிரிந்து போன ஒரு முன்னாள் கத்தோலிக்கருக்கு கூட பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி சபைகளில் சேர்ந்த உடனே அவருடைய ரத்தம், மைண்டு, மூளையெல்லாம் மாறிடுது. உடனே மாதாவை எதிர்க்கிறது, மாதா பக்தி தேவையில்லைன்றது. ஆனால் இவர்களுக்கெல்லாம் தந்தையாக இருக்கின்ற அந்த மார்ட்டின் லூதர், கால்வின், ஸ்விங்லி போன்ற பிரிந்து போன கிறிஸ்தவ சபை தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா மாதாவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அதுதான் பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு போக்காக இருக்குது. ரொம்ப அதிசயமாக இருக்குது. அதுக்கு தான் நான் இந்த தொடரை எடுத்து இந்த வாரம் முழுசும் இதை பற்றி மக்களுக்கு சொல்லணுன்ற ஒரு உந்துதல் கிடச்சிது எனக்கு. அது மாதா கொடுக்குற கிஃப்ட் போல இருக்கு. என்னென்னா, இந்த தலைவர்களெல்லாம் இந்த பிரிஞ்சு போன கிறிஸ்தவ தலைவர்களெல்லாம் மாதாவுக்கு ஆதரவாக பேசி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவர்களை பின்பற்றுகின்ற அந்த மக்கள் பார்த்திங்கன்னா, என்னமோ அவங்கள விட மிகப்பெரிய ஞானிகள் மாதிரி மாதாவை எதிர்க்கிறாங்க. இது எவ்வளோ முரண்பாடு பாருங்கள். எப்படி முரண்பாடு பாருங்கள். இந்த முரண்பாடு எப்படிப்பட்டதுன்னா, பாபிலோன் கோபுரத்தை அந்த கட்டுறதுக்கு ஒரு கும்பல் கிளம்புனுச்சு இல்லையா, கடவுளை எதிர்த்து நாங்கள் தான் பெரியவங்க, நாங்கள் கடவுளுக்கு மேலே நாங்கள் கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தப்போ என்ன பண்ணாங்கன்னா, கடவுள் அவங்களுடைய மூளையெல்லாம் மாற்றி விட்டு செயல்பாடுகளை மாற்றினார்ல, அந்த மாதிரியான மக்கள் இவங்களாக இருக்கிறாங்க. இந்த மக்களுடைய தலைவர்கள் பார்த்திங்கன்னா மாதாவுக்கு ஆதரவாக பேசி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த தலைவர்களை பின்பற்றி இன்று வரைக்கும் புது சபையை நம்ம ஊர்களிலையும், தெருக்களிலையும், வீடுகளிலும் துவங்கி கொண்டு இருக்கின்ற அந்த மக்கள் பார்த்திங்கன்னா மாதாவை எதிர்க்கிறார்கள். இது என்ன ஒரு விந்தையான ஒரு விஷயமா இருக்குது. சரி, இப்படி உருவான தலைவர்கள், கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக கிளம்பிய தலைவர்கள் மாதாவை பற்றி என்ன அருமையான கருத்துக்களை சொன்னாங்கன்றதான் இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதன்மையானவர் மார்ட்டின் லூதர். அவரை பற்றி பின்னால் நம்ம பேசுவோம், வரும் வீடியோ. அவர் மாதிரி இன்னொரு தலைவர் யாருன்னா ஸ்விங்லி அப்படின்ட்டு. இந்த ஸ்விங்லி பார்த்திங்கன்னா கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிரானவர். அவர் மாதாவை பற்றி
நிறைய பேசியிருக்கார். கடவுளின் பரிசுத்த தாய் அப்படின்னு ஒரு பிரசங்கத்தை அவர் வச்சிருக்கார். சுவிட்சர்லாந்து நாட்டில் ஜூரிச் என்ற நகரத்தில் 1522 ஆண்டு ஒரு கோடைக்கால இளைவேனில் காலத்தில் அவர் ஒரு பிரசங்கம் வைக்கிறார் அவருடைய மக்களுக்கு. அவங்கெல்லாம் யார்? கேத்தலிக் சர்ச்சில் கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து பிரிந்து போன மக்கள், இந்த ஜுங்லியும் இன்க்ளூடிங். அவர் அந்த மக்களுக்கு பிரசங்கம் வைக்கிறார். எந்த தலைப்பில்னா, அருள் நிறைந்த மரியே அப்படின்ற தலைப்பில், ஃபுல் ஆஃப் கிரேஸ் அப்படின்ற தலைப்பில் அவர் பிரசங்கம் வைக்கிறார். மாதாவை அவர் மிக தூய்மையானவர் அப்படின்றார், மிக பரிசுத்தமானவர், அப்பழுக்கற்ற பாவ கரையற்ற ஒரு பரிசுத்த கன்னிகை என்றார். இங்கிலீஷில் படிக்க போனால் ரொம்ப அருமையாக இருக்குது. கூகுளில் தேடுங்க, ஜுங்லிஸ் மேரியாலஜின்னு போட்டு பாருங்க, வரும் உங்களுக்கு, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சுருக்கமாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். இத்தனை அருமையான வார்த்தைகளில் மாதாவை அவர் புகழ்ந்திருக்கார், உண்மையை சொல்லியிருக்கார். மாதாவை பற்றி குறிக்கின்ற கிரேக்க வார்த்தை கெக்காரிட்டமன் அப்படின்ட்டு இருக்குது. அந்த கெக்காரிட்டமன் அப்படின்ற வார்த்தைக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அருள் நிறைந்தவர்கள் மாதா அப்படின்றார். அதற்கு அந்த வார்த்தைக்கான விளக்கத்தையும் அவரே கொடுக்குறார். மாதா அருள் நிறைந்தவர், இது அவங்களே தன்னிலையிலே அவங்க அருள் நிறைந்தவர் அல்ல, மாறாக கடவுளால் அருளால் நிரப்பப்பட்டவர்கள். கடவுள் அவரை நிரப்பியிருக்கார் மாதாவை. உலகத்தில் இருக்கிற எந்த உயிரினத்துக்கும் தராத அருள் வரங்களை மாதாவைக்கு கொடுத்து நிரப்பியிருக்கிறார். ஆக அவங்க மாதா தானாகவே அந்த அருளோட பிறக்கல, மாறாக அவங்க நிரப்பியிருக்காருன்ற. கடவுளுடைய அருளால் நிரப்பப்பட்டவர்கள் மாதா. இதுக்கு தான் மாதா லூக்காஸ் 1வது அதிகாரத்தில் அந்த 40வது வசனத்துக்கு மேலே பாடுறாங்களே அம்மா மரியன்னையின் கீதத்தில், மேக்னிஃபிகாத்தில். என்னென்னா, அவர் எனக்கு அரும்பெரும் செயல்களை செய்துள்ளார்னு மாதாவை பாடுறாங்க. என்னென்னா, இந்த அருளை இந்த உலகத்தில் யாருக்குமே தராமல் மாதாவிற்கு கடவுள் கொடுத்ததால் மாதா இப்படி பாடுறாங்க. யாரை? ஜிங்லி கொடுக்குற விளக்கம் இது. மாதா இப்படி பாடுறாங்க. எப்படின்னா, அரும்பெரும் செயல்களை அவர் எனக்கு புரிந்துள்ளார் அப்படின்ட்டுன்னு பாடுறாங்க. அவங்க நினச்சிருந்தா இப்படி பாடிருக்கலாம். ஏன்னா அவங்க மாதா அவங்களாகவே இந்த அருளை அவங்க தன்னிலையிலே அவங்களுக்கு இருந்திருந்தால் மாதா இப்படி பாடியிருக்கலாம்ல. எப்படின்னா, நான் எனது அருளால் மிகப்பெரியவள் அப்படின்னு பாடியிருக்கலாமே. அப்படி பாடலை. மாறாக கடவுளுடைய அருளால் தான் நிரப்பப்பட்டதால் எனக்கு அரும்பெரும் செயல்களை செய்துள்ளார் அப்படின்ட்டு பாடுறாங்க மாதா அப்படின்ட்டுன்னு ஜுங்லி சொல்கிறார். இது ஒரு கத்தோலிக்க குருவானவரோ கத்தோலிக்க புனிதரோ சொன்ன வார்த்தை அல்ல. கத்தோலிக்க திருச்சபை அழிப்பதற்காக புறப்பட்ட தலைவர்களில் ஒருவரான ஜுங்லி அப்படின்றவர் சொல்கிற வார்த்தை. ஆக மாதா தேவத்தாய் அருளால் நிரப்பப்பட்டவர்கள். அவங்கள மாதிரி அருளால் நிரப்பப்பட்டவங்க உலகத்தில் யாருமே இல்லை. அதனால தான் மாதாவிடம் கடவுள் பிறந்தார். அவர் கடவுளே மாதாவை உருவாக்குறார். மிக புனிதமாக உருவாக்கி அவங்க வயிற்றில் மிக புனிதமான கடவுளை உண்டாக்கினார். ஆக இந்த மாதிரியான ஒரு கருத்தை ஒரு பிரிந்து போன ஒரு தலைவர் சொல்லி அதை இன்னமும் இந்த பிரிவினை கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மாதாவை எதிர்ப்பது விந்தையிலும் விந்தை. அதிசயம் அது. நீ பிரிஞ்சு போயிட்ட கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து, உனக்கு ஒரு தலைவர் இருக்கிறார், அவர் வழியில் நீ போயிட்ட. அப்போ அவர் சொல்கிறத நீ கேட்கணுமா இல்லையா? அவர் சொல்கிறத கேட்டு நீ என்ன பண்ணணும்? மாதா மேலே அன்பு வைக்க வேண்டும், பக்தி வைக்க வேண்டும். உன்னுடைய தலைவன் வழியில் நீ போயிட்ட பிரிஞ்சு, ஆனால் மாதாவை நீ எதிர்க்கிறாய், உன்னுடைய தலைவனையும் சேர்த்து எதிர்க்கிறாய். அப்போ என்ன மனசு, என்ன இது ஒரு புத்தி அறிவுன்னு தெரியல. மூளையே இல்லாத மக்கள் போல இருக்கு இந்த மாதாவை எதிர்க்கின்றவர்கள். அன்பானவர்களே, இதே போல் இன்னும் பிரிந்து போன தலைவர்கள் மாதாவை பற்றி சொன்ன கருத்துக்கள்லாம் இருக்குது. ஒன்று நான் பார்ப்போம். இந்த வீடியோவெலாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும். இதெல்லாம் பதிலடியாக கொடுக்கணும். அந்த மாதிரி பிரிந்து போன கிறிஸ்தவர்கள் மாதாவை எதிர்க்கின்ற மாதாவுடைய எதிரிகளுக்கு நீங்கள் இந்த வீடியோவெல்லாம் காமிச்சே சொல்லலாம். இந்த மாதிரிலாம் உன்னை உண்டாக்கிட்டு போன தலைவர் உன்னை மாதாவை பற்றி சொல்லியிருக்காருப்பா, நீ ஏன் மாதாவை எதிர்க்கிற அப்படின்ட்டு கேட்கணும் கேள்வி. ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் பகிருங்கள், பரப்புங்கள். மாதாவின் தூதராக இருந்து தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.